வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. துளாராசி கேது தசை. இந்த துளாராசியில் கேது தசை நடக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும், கேது மகாதசை அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், நன்மை செய்யுமா தீமை செய்யுமா. கேது அப்படிங்கிற கிரகம் ஞானக்காரகன். இந்த கிரகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கக்கூடிய கிரகத்தோட ஆதிக்கத்தை மொத்தமாக வாங்கிக்கும், தன்னுடைய தசையில் கொடுக்கும். கேது மகாதசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும், இந்த ஆண்டில் எப்படி இருக்கும். இப்போ துளாராசியில் 3 நட்சத்திரங்கள். இது எந்த வயது காலகட்டத்தில் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 2 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள், பிறகு 18 வருடம் ராகு, 20 வயசு வரைக்கும் ராகு, 20 + 16 குரு தசை 36 வரைக்கும், 36லேருந்து 55 வரைக்கும் சனி தசை, 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன் மகாதசை, இந்த 72 வயசுலேருந்து 79, 80 வரைக்கும் இந்த கேது மகாதசை வரும். இது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து, ஏன்னா 4 பாதங்கள் முழுமையான பாதங்கள். இதில் தசாபுத்தி இருப்புகள் 18 வருடத்தில் ஒரு சில பேருக்கு முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 16 + குரு தசை 16 32, அதன் பிறகு 19 வருடங்கள் சனி தசை, 32 + 19 அப்படின்னாக்கா 51, 51 அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 17 வருடங்கள் புதன் தசை, 51 + 17 அப்படின்னாக்கா 68, 68லிருந்து 7 வருடங்கள் அதாவது 75 வரைக்கும் இந்த கேது மகாதசை நடக்கும். இது சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதம், இப்போ 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். 10 + 16 26 குரு தசை, 26 வயசு வரைக்கும் குரு தசை வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 45 வயசு வரைக்கும் சனி தசை, 62 வயசு வரைக்கும் புதன் தசை. அப்போ 62லேருந்து 70 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். அதாவது சென்டரில் இருக்கிறவங்களுக்கு 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு, 2 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 + 16 18 குரு தசை, 18 + ஒரு 19 அப்படின்னாக்கா 37, இது சனி தசை வந்துடும். 37 வயசுக்கு பிறகு 17 வருடங்கள்னா 54 வயசு வரைக்கும் புதன் மகாதசை. இந்த 54 வயசுக்கு பிறகு தான் 61 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். இது சுவாதி நட்சத்திரம் இந்த சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு முதல் பாதம் இல்லை 4ஆம் பாதம் இப்படி சொல்லிட்டேன். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு 11 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் ப்ளஸ் சனி தசை 19, அப்போ 30 வயசு வரைக்கும் வந்துடும். 47 வயசு வரைக்கும் புதன் தசை வரும். 47 வயசுக்கு பிறகு 54 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். அதாவது 47லேருந்து 54 வரைக்கும். இப்போ 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 5 வருடங்கள் ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 5 வயசு ப்ளஸ் 19 அப்படின்னா 24 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். 24 வயசுக்கு பிறகு 17 வருடங்கள் 41 வயசு வரைக்கும், அப்போது 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை வரும். எப்படி பார்த்தாலும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களிருந்து சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் இருக்கிறவங்க வரைக்கும் 40 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை வருது. உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து, உங்கள் நட்சத்திர தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ கேது தசை இதை சொல்லி முடிக்கிறதுக்கே 4 நிமிஷம் ஆகிப்போச்சு. என்னன்னா இந்த கேது தசை ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கேது தசையில். ஏன்னா புதன் தசை ஒரு பலன்களை கொடுத்துருக்கும். இந்த 2026 சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 2ஆ இருக்கார் இந்த வருஷத்தில். அதாவது 6 மாதம் ஒரு ராசியில், இன்னொரு 6 மாதம் இன்னொரு ராசியில். இதில் அதிசாரமாக சிம்ம ராசிக்கே வந்துட்டு போவார். இதெல்லாம் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு இந்த கேது பகவான் தசையில்.
இது மெயினாக உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும், இப்போ வேலையில் இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே போயிடும். ஜூலை மாதத்துலேருந்து 2025 ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். வேலை மாற்றங்கள், வேலையில் வந்து ஸ்ட்ரகிள், அது மாதிரி இல்லைனாக்கா ப்ரொமோஷன்லாம் வந்து கிட்ட வந்து கட் ஆகிருக்கும். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே ஜனவரிலேருந்து கிளியர் ஆகும்னு எடுத்துக்குங்க. கன்ஃபார்மாக கிளியர் ஆகும். ஜனவரி பிப்ரவரிலேருந்து கிளியர் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லாமல் இருக்கும். சனி வந்து 6, 8, 12 மறைஞ்சிருக்கும். அப்படிலாம் வக்கரமாக இருக்கும். இது மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்களுக்கு ஜூலை மாதத்துலேருந்து 25 ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது. அதுக்கு முன்னாடி கூட கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எம்ப்ளாய்க்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நிறைய மனசார்ந்த நெருக்கடிகள் நிறைய பேருக்கு வந்து அனுபவிச்சிருப்பீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் யாருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்துச்சுனாவே, இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு பகை கிரக வீட்டில் இருந்தால், குருவோட வீட்டில் இருந்தால் கூட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த கேது தசையை நன்மை செஞ்சுருக்காது. ஏன்னா வீட்டு அதிபதி மெயினாக வந்து யோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்தால் கூட, இப்போ சனியோட வீட்டில் இருந்தால் கூட சனி தசை உங்களுக்கு நன்மை செய்யணும். சனி தசை மாதிரி தான் அந்த கேது தசை. ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் கேதுக்கு சரியாக உட்காராது. அதனால் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இல்லை கூடவே இருந்தாலும் அது பிரச்சனை தான். அது மாதிரி. ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாயின்ட்டுன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த கேது மகா தசை அந்த 7 வருஷமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்போ கேது பகவான் தசை வந்த பிறகு நிறைய உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள், இப்போ 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும். அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு கடன், எம்ப்ளாய்க்கு வந்து சுப கடன்களை நிறைய கொடுத்துருக்கும். அதை கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 1, 2 ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்பாங்க, இல்லை வண்டி வாங்கினது ஏதோ ஒன்று லோன் போட்டிருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து சுப கடன்கள். வேலையை வச்சு ஒரு லோன் வாங்கிறது, கடன் வாங்கிறது. தொழிலுக்காக அப்படின்னாக்கா வேறு ஒருத்தர்கிட்ட அது இன்வெஸ்ட்மெண்ட். அது இப்போ இது மாதிரி கடன், அந்த மாதிரி கடன் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ சுப கடன் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கோம். திடீர்னு வேலையில் பிரச்சனை வந்திருக்கும். அதனால் அது கடன் தேங்கி வட்டி மேலே வட்டி கட்டி வேறு வழி இல்லாமல் இப்போது திக்குமுக்காடியை நிற்பீங்க. அது மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது தை மாதம் பிறந்தா அப்படின்னு வச்சிங்களேன், அதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியாக இருக்கிறவங்களுக்கு, வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேலை சால்வ் ஆகும். உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவம் அது இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அது மருத்துவம்லாம் கிளியர் ஆகும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை கிளியர் ஆகும். அதாவது மணியெல்லாம் ஒரு சில பேருக்கு லாக் ஆகிருக்கலாம். சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் மணி லாக் ஆகிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டி நிற்கும். அப்படி இல்லைனாக்கா எதை தொட்டாலும் குறையாக இருக்கும் அந்த கேது மகாதசையில். இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஓரளவுக்கு. ஆனால் அந்த கேது அப்படிங்கிறது வீடு கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை நீங்கள் பார்க்க முடியும். இல்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க. அது மாதிரினா ஓகே ஓரளவுக்கு. ஆனால் கேது தசையே சரியில்லைங்க, கேது தசையை ஆரம்பிச்சிலேருந்தே சரியில்லைனாக்கா அந்த கேது தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். இப்போது 6, 7, 8 தசை சரியில்லைனா இவரும் கொஞ்சம் பண்ணுவார், ரொம்ப பாடாப்படுத்துவார், பாடத்தை கற்றுக் கொடுப்பார். சனி கொடுக்குற மாதிரி யாருமே கிடையாது. சனிக்கு எடுக்கிற மாதிரி யாருமே கெடுக்க முடியாது. அது மாதிரி ஏன்னா தசை முக்கியம். இப்போ 7.5 சனி வரும்போது தசையை பார்ப்பார் இல்லையா, அதேமாதிரி 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் தசையை பார்ப்பார். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஆட்டம் காட்டியிருக்கார். நான் வந்துட்டேன், 6ஆம் இடத்துக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்றத ஒரு ஆட்டம் காட்டியிருப்பார். எல்லாத்துலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க. அதாவது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்காரு, அந்த யோகத்தை கொடுப்பாரு, இந்த யோகத்தை கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லிக்கலாம். என்னென்னா உங்களுக்கு அந்த குரு நன்மை செய்யக்கூடியவர் கிடையாது. ஆனால் 10, 11 வரும்போதெல்லாம் நன்மை செஞ்சிருவார். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும், தசா புத்திகள் சப்போர்ட் பண்ணணும். தசா புத்தி சரியில்லைனாக்கா குரு கோச்சாரத்தில் எங்கே இருந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. ஆனால் சனி அதை எடுத்துக்கும். தசா புத்தி சரியில்லைன்னா 6ஆம் இடத்துலேயே அது வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க. ரொம்பலாம் அந்த கடன்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருதா, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. எதுவாக இருந்தாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க, பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு நல்லாவே போயிட்டுருக்கலாம். கேது தசை, அதாவது இந்த ராசிக்கு சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பு. சுக்கிரனோட வீட்டில் இருந்து இந்த கேது பகவான் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு வருதுன்னு வச்சிங்களேன், அந்த சுக்கிர தசையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படியே டோட்டலாக
அது 20, இது 7, 27 வருஷம் அப்படியே நல்லாயிருக்கும். இந்த கேது தசை அப்படிங்கிறது சுக்கிரனோட வீட்டில் இருந்தால், இப்போ கேது தசை சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. சுக்கிர தசையும் உங்களுக்கு சரி இருக்காது. ஏன்னா சுக்கிரன் சரியில்லாதனால தான் சுக்கிரன் வீட்டில் உக்காஞ்ச கேது பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யலை. அப்போ சுக்கிரனும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத அமைப்பில் தான் இருப்பார். அதனால் கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஆனால் நல்லா இருந்தது, இந்த கேது பகவான் தசை நல்லா இருந்தது அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் அது இன்னும் அடுத்த சுக்கிரனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த சுக்கிர மகாதசையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே தொடர்ச்சியாக இதில் 2 இருக்குது. மற்றபடி செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும், சனியோட வீட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இந்த 2 இடம்தான். செவ்வாயினாக்கா மேஷ விருச்சிகம், சனினாக்கா மகரம் கும்பம். மகரத்தில் கும்பத்தில் இருக்கிறது சனியோட வீட்டில் இருக்கிறது நன்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பலம் இல்லை அப்படின்னாக்கா, இப்போ கோச்சார ரீதியாக சனி அமரக்கூடிய இடம் சரியில்லை. 6, 7, 8 இந்த டைம்லலாம் கொஞ்சம் கடன் அமைப்பை கொடுக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு இல்லை எம்ப்ளாயி இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்க மாதிரி சூழ்நிலைகள் வரும், பணப்பற்றாக்குறை வரும். பணம் கொடுத்தீங்கன்னா வராது, வாங்கினா கட்ட முடியாது. அது மாதிரி இது நெகட்டிவ் கிடையாது. கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது. இது 40 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இப்போ உடல்நலம் சரியில்லை, இப்போ உடல்நலம் கிளியர் ஆகும். மருத்துவ செலவுகள் இருக்குது, மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இருந்தாலும் வயதான காலகட்டத்தில் ஒரு 60 வயசுக்கு மேலே வந்தாலே நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழிலாக இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்கணும் எதுவுமே. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கேது மகாதசையை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிட்டே போகலாம். இப்போ துளாராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கேது மகாதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த 2026 நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.